இன்றைக்கி ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஹேமா ஹோம் ரெமிடிஸ். ஃபிஷ் ஃப்ரை மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இதில் போட்டுக்கிறேன் மிக்ஸி ஜாரில். ஒரு தக்காளி, 2 துண்டு இஞ்சி, 2 துண்டு பூண்டு வந்து தோலோடு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நம்ம புளி சேர்க்க வேண்டாம், புளியோ லெமனோ இது மாதிரி சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் தக்காளி போடுறதுனால அதிலே புளிப்பு இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிருக்கேன். மீன் பாருங்கள், நான் கழுங்கா மீன் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து மசாலாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி எனக்கு சொன்னாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃபிஷ் ஃப்ரை வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரியும் பண்ணு, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த ரெசிபி தான் நான் உங்களுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், மசாலா ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இந்த ஃபிஷ்ஷை நம்ம ஒரு 1/2 hour அப்படியே மூடி வச்சிடலாம். 1/2 hour ஆகிடுச்சு. நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மசாலா வந்து நீங்கள் எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் நீங்கள் செய்யலாம், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா மசாலா வந்து தீஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா குக் ஆகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இன்னும் மழை காலத்துலலாம் இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா சான்ஸே இல்லை, சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம அந்த இஞ்சி பூண்டு அந்த ஆனியனோட ஃப்ளேவர்லாம் நல்லா செம்மையாக வருது. இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. மீன் ஒரு பக்கம் நல்லா செவந்துட்ருக்கோம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்துருக்கு பாருங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் வந்து மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். நார்மலாக நம்ம சிக்கன் 65 அப்புறம் இல்லைனா ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரி ஏதாவது செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக வந்துட்டு கருவேப்பிலை போடுவோம், எண்ணெயில் ஃப்ளேவருக்காக போடுவோம். இதில் நம்ம கருவேப்பிலை அரைச்சே போட்டிருக்கோம். அப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்ன்ட்டு. மீன் பாருங்கள் நல்லா சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிஷ் ஃப்ரை மேலே ஆனியன் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சூடாக இருக்குது, போட முடியல. ஓகே, வெற்றிகரமாக போட்டுட்டேன். பாருங்கள், ஃபிஷ் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ், செம்மையாக இருக்குங்க. நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் அது உங்களுக்கு தெரியும். ஃபிஷ் ஃப்ரையோட ஆனியன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்குது. தேங்க்ஸ் சித்தி ஃபார் ஷேரிங் திஸ் ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் என்னங்க சொல்ல போகிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.